ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா சூப்பரான ஒரு சேட் ஐட்டம், என்னோடய பர்சனல் ஃபேவரெட்டு. ஸோ என்னென்னா பீனட் வச்சு சூப்பரான பீனட் சேட் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இது வந்து ரொம்ப குயிக்கான ரெசிபி, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யலாம். ஸோ அதே டைம் செம்ம சூப்பராக இருக்கும். நான் அடிக்கடி சாப்பிடக்கூடியது ஒன்று. ஸோ இதுக்காக நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வச்சுருக்கேன். ஸோ சாட் மசாலா வச்சுருக்கேன். சாட் மசாலா நம்ம கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு ஆப்ஷனல், இருந்தால் போட்டால் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக டொமேட்டோ கெச்சப் இருந்தால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதேமாரி ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேன். லெமனில் இதை ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறதுல பாதியாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது கூடவே 2 பச்சை மிளகா வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு நிறையா மல்லி இலை வச்சுருக்கேன். மல்லி இலை போட்டால் மட்டும்தான் இதில் செம்ம ஃப்ளேவர் வரும். ஸோ இதை எப்படி செய்யணும், எந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுன்றதை நான் சொல்கிறேன் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஆனியனை வந்துட்டு இந்த மாதிரி சென்டர் ஸ்டம்ப்ஸை மட்டும் எப்போவும் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஃபைனாக சாப் பண்ண போகிறோம். ஸோ லைக் குட்டி குட்டியாக. ஸோ அது எப்படின்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஆனியன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 சைட்லேயும் லைன் போட்டுக்கோங்க. 2 சைட்லேயும் 2 சைடு நல்லா லைன் போட்டுட்டு சேம் அதேமாரியே இது இந்த பக்கமும் திருப்பிட்டு இந்த மாதிரி இந்த பக்கமும் லைன் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் லைன் போட்டுட்டு இதை 1/2 கட் பண்ணிவிட்டு இதை குட்டி குட்டியாக சாப் பண்ணணும். லைக் சைஸ் பார்த்தா தெரியும் எந்தளவுக்கு குட்டி குட்டியாக இருக்குன்றது. நமக்கு மவுத்தை கடிபடுற அளவுக்கு அந்தளவுக்கு கட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபைனாக இதை சாப் பண்ணி எடுத்துப்போம். ஸோ அவ்வளோதான். இதேமாரி சேம் இதையும் அதேமாரியே குட்டி குட்டியாக கட் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி ஃபைனாக இதையும் சாப் பண்ணிவிட்டு அதேமாரி இப்போ எடுத்து வச்சுருக்க மல்லியிலையும் இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு இதையும் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் மல்லியில் எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன்றதை. ஸோ இதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஆனியன் பொடி இதையும் ஆட் பண்ணிப்போம். ஸோ இப்போ அடுத்தது நம்ம எடுத்து வச்சுக்க 2 பச்சை மிளகா தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்துட்டு ஒரு குட்டி மிளகா, ரொம்ப காரன்றதுனால 2 மிளகா யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் வேணுன்றவங்க இன்னும் இது கூட எக்ஸ்ட்ரா மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணிப்போம். ஸோ இதை நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு இதையும் அடுத்து இந்த மிளகாய் எடுத்து இதையும் நம்ம நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிப்போம். ஸோ கடைசியாக அடுத்து நம்ம தக்காளி தான் கட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை வந்துட்டு கட் பண்ண போகிறோம். ஸோ இதை 1/2 கட் பண்ணிவிட்டு அதேமாரி இதையும் 1/2 கட் பண்ணிட்டு இதை சென்ட்டை வந்துட்டு நம்ம சீடை போட போகிறது கிடையாது, மேலே அவுட்டர் ஸ்கின் தான் போட போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இதை வந்துட்டு அவுட் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி இதையும் கட் பண்ணி எடுத்துப்போம். இப்படி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்துட்டு கம்மியாகும். மற்றபடியும் கட் பண்ணலாம், அது வந்து வேஸ்டேஜ் அதிகமாகும். ஸோ இதையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக டைஸ் கட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்க முழு தக்காளியும் வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்குவோம். ஸோ இல்லை நீங்கள் முழுசாக போட்டாலும் நல்லா தான் இருக்கும். பட் முழுசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்டரியாக ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதுக்காக தான் நான் இதோட அவுட்டர் லேயர் மட்டும் போட சொல்கிறது. ஸோ இதையும் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இப்போ நம்ம கட் பண்ண எல்லாத்தையும் இப்போ ஒரு பெரிய பவுலுக்குள்ளே எடுத்து போட்டுப்போம். ஸோ எல்லாத்தையும் இது கூடயே ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பீனட்டும் வந்துட்டு இது கூடயே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போது ஸோ இந்த பீனட்டையும் வந்துட்டு இது கூடயே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ப்ளஸ் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுக்க லெமனில் ஒரு 1/4 பகுதி மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதே இதோட லெமன் ஜூஸை மட்டும் இது கூட ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது கூட இதை ஆட் பண்ணிப்போம். ப்ளஸ் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க டொமேட்டோ கெச்சப் இருக்குல்ல, அதில் இருந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுவோம். 1/4 ஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க சாட் மசாலாவும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதில் உப்பு மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க, பிகாஸ் சாட் மசாலா வந்து சால்ட் இருக்கும். ஸோ இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் மட்டும் இருந்தால் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும். ஸோ இல்லைன்னா நார்மல் மிளகாத்தூளே வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்குவாங்க ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. ஸோ நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் நல்லா கையை வச்சு நல்லா இப்படி நல்லா பிசைஞ்சு விடணும். ஸோ ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அப்படியே லைக் உங்களுக்கு பிக்ஸ் பண்ணும்போது செம்ம சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு ரொம்ப ஹெல்தியும் கூட, பிகாஸ் நம்ம வந்துட்டு எல்லாமே மேக்ஸிமம் அப்படியே ராவாக தான் யூஸ் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் வெஜிடபிள் ஹெல்த்தியான ஃபுட்டு பீனட் தான் யூஸ் பண்ண போகிறோம். வேறு எக்ஸ்ட்ராவாக எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி போங்க, செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ அடிக்கடி நாங்கள் சாப்பிட்றதுல இதுவும் ஒன்று. ஸோ இந்த மாதிரி நல்லா கையை வச்சு நீங்கள் லைக் இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி விடணும். டொமேட்டோ வந்துட்டு நல்லா பழுக்க டொமேட்டோ வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா இதை
கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். பச்சை மிளகா, வெங்காயம், புதினா எல்லாம், மல்லி, ஸோ எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. இது பாம்பே சைடெலாம் போனீங்கன்னா இது வந்துட்டு நார்மலாக உங்களுக்கு நோர்த் சைடில் ஈஸியாக கிடைக்கிற ஸ்நாக்ஸு, பட் ஈஸி அண்ட் ஹெல்த்தியாக கூட இருக்கும். நீங்கள் வீட்டில் வெளியில் வாங்கி தரதை விட இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உன்னோட ஒன்று நல்லா பைண்ட் ஆகி மசாலா கிசாலாலாம் சூப்பராக. ஸோ அவ்வளோதான் மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஹெல்த்தியான நம்மளோட பீனட் சட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற கிட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி புதுசாக சேனலுக்காக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.